ஏம்பா ரிஷப் பந்த் அதுக்குன்னு கேப்டன்சி கொடுக்கறதுக்கா போவ? என்ன மேட்டர்னு பார்த்து முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். அதாவது என்ன விஷயம்னா, ரிஷப் பந்த் வந்து அவரோட கேப்டன்சியை ரீசைன் பண்ணிடுறாரு கைஸ். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருக்குது. ஆனா இதை வந்து அவரே பண்ணாரா இல்ல அவரை கம்பல் பண்ணி பண்ண வச்சாங்கன்னு தெரியல கைஸ். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு 27 கோடி இல்லாம அவர் ஃபார்ம் வேற ரொம்ப போராகுது. வேற டீம் 27 கோடிக்கு ட்ரேட் ஆஃபர் வைப்பாங்களான்னு தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு அடுத்த எல்எஸ்டி கேப்டன் மிச்சல் மார்ஷ் இல்ல ஏடன் மார்க்ரம் 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நாளைக்கு வந்து ஐபிஎலோட ஃபைனலு. ஆனா அதை பத்தி யாரும் பேசல. இந்த ட்ரேடை பத்தி தாங்க எல்லாம் பேசினுக்கிறாங்க. இப்போதைக்கு அவர் கேப்டன்சில மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். அவரை கன்ஃபார்மா வெளியே விடணும்னு எந்த ஒரு மென்ஷனும் பண்ணல கைஸ். அது மட்டும் இல்லாம இதை வந்து ரிஷப் பந்தே சொல்றாராம், நான் கேப்டன்சில இருந்து மூவ் ஆன் ஆகிறேன்னு. அப்படிதான் அவங்க சொல்றாங்க கைஸ். ஆனா லக்னோ என்ன சொல்றாங்கன்னா, மும்பை கிட்ட நீங்க வந்து ஹார்திக் பாண்டியா என்கிட்ட கொடுங்க, நாங்க வந்து அதுக்கு பத்தி 3 பிளேயர்ஸ் நாங்க கொடுக்க ரெடியாகிறோம். ஆனா எந்த பிளேயர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல கைஸ். எம்ஐக்கும் அதான் வேணும் கைஸ். இப்போ வந்து அவங்க பாண்டியா மாரி பிளேயர் கொடுக்குறாங்கனாக்கா பாண்டியா மேல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ பாண்டியா மாரி பிளேயர் கொடுக்குறாக்கா அவருக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த எல்எஸ்டி இந்த ட்ரேட்ல பூந்து குட்டையை குழப்பினான்னு சொல்லி ஆகணும் கைஸ். இந்த எல்எஸ்டி மட்டும் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கலன்னு வச்சுக்கலாம், சிஎஸ்கேவோட ஆஃபர் வந்து டாப்ல இருந்திருக்கும். சொல்ல முடியாது, அவர் சிஎஸ்கே கூட வந்திருக்கலாம். இப்போ பாண்டியா எல்எஸ்டிக்கு தான் போவாருன்னு கன்ஃபார்மா சொல்லவும் முடியாது. இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல ட்ரேட் ஆஃபர் வச்சா எம்ஐ வந்து அந்த சைடில் போக அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாண்டியா எல்எஸ்டிக்கு போகிறத கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும்னு சொல்லத்தோட வாய்ப்பை கம்மியாகணும்னா பாண்டியா வந்து சொல்லணும், நான் என்னை வந்து சிஎஸ்கேக்கு அனுப்புங்க, இல்லை என்னை வந்து ரிலீஸ் பண்ணுறேங்க. அப்படி சொன்னார்னாக்கா சிஎஸ்கே கிட்ட வந்து எம்ஐ பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன் வர வரைக்கும் சிஎஸ்கே கிட்ட இருந்தே வாங்கிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரிஷப் பந்துக்கு 27 கோடி, அதுவும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் போகிறதுக்கு நம்ம கிட்டே விக்கெட் கீப்பர்ஸ் கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல், ஏன் நம்ம சஞ்சு கூடங்கிறாரு. எனக்கு என்னமோ ரிஷப் பந்துக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது கைஸ். ஹார்திக் பாண்டியா கூட தான் போக அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பந்த் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஹார்திக் பாண்டியா வந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ்.